கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஆனி மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நல்ல வழிகாட்டிகள். இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். தியானம். இந்நாட்களிலே நாம் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தின் 3ஆம் அதிகாரத்தை தியானித்து வருகின்றோம். அந்நாட்களிலே விசுவாசிகள் மத்தியிலே வாழ்ந்து விசுவாசிகளை வஞ்சிக்கக்கூடிய வகையில் உபதேசம் பண்ணுகிறவர்கள் இருந்தார்கள் என்று பிலிப்பிய நிருபத்தின் ஆரம்பத்தில் இருந்து பார்த்து வருகின்றோம். குறிப்பாக 3ஆம் அதிகாரத்திலே உலகத்தால் உண்டான மேன்மைகளை நோக்குகின்றவர்கள் தங்கள் முந்தின வாழ்க்கைக்கு திரும்பினார்கள். ரட்சிப்படைந்த பின்னரும் பழைய மத சடங்குகளுக்கு திரும்புகின்றவர்கள் பொல்லாத வழிகளிலே நடக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்று பார்த்து வருகின்றோம். இவர்களை குறித்து கூறும்போது இவர்கள் வேறு சிந்தை உள்ளவர்கள், வேறு விதமாய் நடக்கின்றவர்கள் என்று கூறியிருக்கின்றார். இப்படியான வேறு விதமாக நடக்கின்றவர்களை பின்பற்றி நடக்காமல் தேவ ஊழியராகிய பவுல் எப்படியாக கிறிஸ்துவை பின்பற்றி நடந்தாரோ, அவருடைய போதனைகளை கேட்டு அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவர்களை மாதிரியாக கொண்டு அவர்களைப் போல நடக்கும்படி ஆலோசனை கூறியிருக்கின்றார். கிறிஸ்துவை அறியும் மேன்மைக்காக தேவ ஊழியராகிய பவுல் தனக்கிருந்த எல்லா உலக மேன்மைகளையும் விட்டுவிட்டு இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று கூறினார். இவைகளை குறித்து கடந்த 2 கிழமைகளாக தியானித்து வருகின்றோம். எனவே உங்கள் மனதிற்கு இதமாக பேசுகின்றவர்களை பின்பற்றாமல் சத்தியத்தை சுத்தமாக பேசுகின்றவர்களின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். தேவ ஊழியராகிய பவுல் கூறியதைப் போல இன்னும் ஒருவரும் சம்பூர்ணர் அல்ல. ஆனால் யார் தேறின சிந்தை உள்ளவர்களாக தங்களுக்குண்டான உலக மேன்மைகளை விட கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கின்றார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கையின் கனிகளினாலே அறிந்து கொள்ளுங்கள். அவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அவர்கள் உங்களை கண்டிக்கும் போது சோர்ந்து போகாமல் மனக்கசப்படையாமல் அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கண்களை இலக்கின் மேல் பதிய வைத்து முன்னேறி செல்லுங்கள். தேவ ஆவியானவர் தாமே உங்களை வழிநடத்தி செல்வாராக. ஜெபம் செய்வோம். என்னை கண்டித்து உணர்த்தி நடத்தும் தேவனே, வஞ்சிக்கும் வழிகளிலே நடக்கின்றவர்களை நான் பின்பற்றாத படிக்கு உம்முடைய வார்த்தையின் வழியிலே நடக்க எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.